மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலோட தல வரலாறை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம் என்ற 4 யுகங்களுக்கு முன்பு மணியுகம் என்ற ஒரு யுகம் இருந்ததாகவும், இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா 5 தலைகள் இருந்ததாகவும் தல புராணம் கூறுகிறது. தனக்கு 5 தலைகள் இருப்பதாகவும், சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகரித்தது. இந்த ஆணவத்தை அகற்ற நினைக்கிறார் பார்வதி. அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைக்கிறார். அதற்கு பிரம்மனோ அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையே என்று நக்கலுடன் சிரிக்கிறார். பார்வதி தேவி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை தாங்கள் கிள்ளி எடுத்துவிட வேண்டும் என்று கூறுகிறார். அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டிக்கிறார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார். வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும் என்று சாபமிடுகிறார். உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டுவிடும், நீ பித்தனாக அலையக்கணவாய் என்று சாபம் விடுகிறார். தன் கணவனின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரகை தலையில் சூடி கந்தல் ஆடையை அணிந்து திரிவாய் என்று சரஸ்வதியும் சாபமிடுகிறார். பிரம்மன், சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களுக்கு அலைந்து திரிகிறார். பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறார். அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார். பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மலையனூருக்கு வருகிறார். இரவு ஆகிவிட்டதே, சரி இங்கேயே தங்கிவிடலாம் என்று தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கிவிடுகிறார். பின்னர் குளித்துவிட்டு மேல்மலையனூருக்கு செல்லலாம் என முடிவெடுக்கிறார் பார்வதி. குளிக்க போகும் முன்பு தன் ஆரத்தை கழற்றி வைத்தார். அந்த ஆரமானது ஒரு பெண்ணாக உருவாகி பார்வதி தேவியை வணங்கியது. அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி, இதே இடத்தில் நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களை அருளாசி வழங்குவாய் என்று கூறி மலையனூருக்கு பார்வதி புறப்படுகிறார். மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினம் என்று தலப்புராணத்தில் உள்ளது. மலையரசன் பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி வீற்றிருக்கிறார். அங்கு காவலாளியாக மீனவ குலத்தினர் இருந்தனர். இந்த மீனவ குலத்தினர் அந்த புதிதாக உருவான புற்றை மஞ்சள் குங்குமம் புடவை சாற்றி வழிபட்டனர். இந்த விஷயம் மன்னர் காதிற்கு எட்டியது. இந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு கூறுகிறார். மீனவர்கள் எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் கடற்பாறையை ஓங்கினர். பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்தவர்களை மறைய செய்துவிட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மலையரசன் தன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கினான். அதிலிருந்து பூங்காவனத்தம்மா பார்வதி தோன்றி, ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கியிருக்கிறேன். என்னை நம்பி வருவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆசியை வழங்கி மறைந்தார். அன்றிலிருந்து மீனவ பரம்பரையே இந்த கோவிலில் பூஜை செய்து வருகின்றனர். பார்வதி மலையரசன் பட்டினத்தில் புற்றாக இருக்கிறார். தாங்கள் அங்கு சென்றால் உங்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் என்று சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு கூறுகிறார். அதன்படி பல இடங்களில் அலைந்து திரிந்த சிவபெருமான் இறுதியில் மேல்மலையனூர், அதாவது மலையரசன் பட்டினம் என்று கூறப்படும் அந்த இடத்திற்கு செல்கிறார். சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்து விடு. பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 லிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கவலத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு. அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டுவிடும். இரண்டாவது உருண்டையையும் போடு, அதையும் அந்த தலை சாப்பிட்டுவிடும். 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்துவிடு.
உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்துவிடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறுகிறார் பார்வதி தேவியிடம். படியே பார்வதி தேவி செய்ய சம்மதிக்கிறார். பார்வதி தங்கி இருக்கும் இடத்திற்கு வந்த சிவபெருமான், தாயே பிச்சாந்தேகி என்று கேட்கிறார். எனக்கு பிச்சை தாருமம்மா என்று வேண்டி கேட்கிறார். வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தன் மகனான விநாயகரை அழைத்து, உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறும், உட்கார்ந்தால் நீ தூங்கி விடுவாய், ஆகையால் நீ நின்று கொண்டே காவல் இருக்குமாறும் விநாயகரிடம் கூறுகிறார். உள்ளே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி 3 கவலங்களை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறும் காலையில் வந்து பார்ப்பதாகவும் கூறிவிட்டு செல்கிறார். சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசிக்கொண்டு படுத்து தூங்குகிறார். மறுநாள் காலையில் பார்வதி 3 கவலங்களை உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வருகிறார். அங்கு மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை போடுகிறார். அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடுகிறது. 2வது உருண்டையையும் போடுகிறார். அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடுகிறது. 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடுகிறார். உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கியது. உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதிக்கிறார். இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிவபெருமான் சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறிவிட்டார். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால் சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்றும், ஆங்கார உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன் என்றும், ஆனந்தாயி என்றும் பெயர் பெற்றார். அம்மன் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றனர். ஆனால் முடியவில்லை. முடிவில் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனைக்கு சென்றனர். மகாவிஷ்ணு தேவர்களிடம், அழகான தேரை உருவாக்குங்கள், அதன் மேல் பீடத்தில் நான் கலசமாக மாறிவிடுகிறேன், அதில் அம்மன் அமர்ந்ததும் கோபம் தணியும் என்று கூறுகிறார். அதன்படி 4 வேதங்களும் சக்கரங்களாகவும், தேவர்கள் ஒரு சிலர் தேரின் கால்களாகவும், ஆகாயம் தேர் சீலையாகவும், மகாவிஷ்ணு உச்சியின் கலசமாகவும் மாறி அந்த அழகிய தேர் உருவானது. அது பூங்காவனத்தின் எதிரே நின்றது. இதை பார்த்த அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தார். மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தனர். அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்தது. தேவர்கள் அம்மன் மீது பூமாரி பொழிந்தனர். அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கப் போவதாக கூறுகிறார். அதன்படி இன்றும் அங்காளம்மன் நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கிறார்.